யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று பார்க்கும்பொழுது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சி அடைகிற காரணத்தினால மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்த குரு, அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பண ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வர வேண்டியது சில சமயத்தில் வந்திருக்கலாம், பல தடைகளோடு வந்திருக்கும். நிறைய பணம் வராமல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பணத்தடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரிஷபராசியில் குரு உட்காரும்பொழுது சின்ன சின்ன தடைகள் போகிறது சாதாரண விஷயம்தான். இது எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போகிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிதுனத்தில் போய் உட்காரக்கூடிய குரு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயத்துக்காக, வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முயற்சி திருவினையாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்டது தான் இந்த 3ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய குரு செய்யக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம், அதுதான் 3ஆவது வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது. அதே மாதிரி தைரியம் அப்படின்ற விஷயம், இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு ஒதுங்கியே இருந்த நாட்கள்லாம் போக, பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடியது. நான் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்க, ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டே இருந்தது, ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இப்போ புதுசாக ட்ரை பண்ணி நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதர வழியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிக்கல்கள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லாமல், தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் திரும்பவும் அவங்க ஒன்றா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சகோதர வழியிலும் நமக்கு நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. கலந்து பேசி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 4ஆவது வீடு. இது பார்த்திங்கன்னா பிருகு நந்தி நாடி முறையில் நான் கணிக்கிறேன். அந்த காரணத்தினால நான் சொல்லக்கூடிய பார்வைகள் எல்லாமே இந்த பிருகு நந்தி நாடியில் கண்டிப்பான முறையில் உண்டு. அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாக இந்தந்த பார்வைகள் தான் இருக்குது, இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிருகுநந்தி நாடி முறையில் கணிக்கும் பொழுது இந்த பார்வைகள்லாம் இந்த முறைக்கு இருக்குது. 4ஆவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடகராசி வருது. 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழுறதுனால பல போராட்டங்களுக்கு மத்தியில் இருந்த மேஷராசிக்காரர்கள் இப்போ ஒரு ஆசுவாசப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, நிம்மதியாக இருக்குப்பா, எனக்கு இப்போ தான் பிரச்சனையெல்லாம் ஓஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திருப்தி மனப்பான்மை வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் ஆகுது. சுகஸ்தானத்துக்கு குரு வந்தாலே வீட்டில் பொருட்சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்மளுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாலியாக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகிறதுக்கு உண்டான பிளான் எல்லாம் கண்டிப்பான முறையில் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. தாயார் உடல்நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அதெல்லாம் சரி செய்யப்படும். ரொம்ப நாளாக பார்க்காமையே இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும், வெளியூரில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திரும்பவும் தாய் உறவு அப்படின்றது திரும்ப தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். அதாவது களத்திரஸ்தானத்தில் குருவுடைய 5ஆவது பார்வை விடுற காரணத்தினால திருமண தடைகள் அப்படின்ற விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா திருமண தடைகள் விலக்கப்படும். ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கிட்ட வரைக்கும் வருது, டக்குன்னு ஏதோ ஒரு காரணமாக தடையாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா குருவுடைய பார்வை விழாத காரணத்தினால சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீ வேண்டாம் நான் வேண்டான்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு கோர்ட் வாசலில் போய் நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தவங்க கூட திரும்பவும் மனமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த குருவுடைய பார்வை. பலம் பொருந்தின பார்வை அப்படின்றதுனால உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இந்த பார்வை விழும் பொழுது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சார்ந்த தடைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா எல்லாரும் பணம் போட்டு செய்யக்கூடிய தொழிலில் சிலர் இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை நம்ம சைட்லேருந்து நம்ம பணம் போட முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி ரொம்ப அந்த தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மெல்ல மெல்ல நல்ல முன்னேற்றத்துக்கு வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ 7ஆவது இடத்த குரு பார்க்க பலவிதமான தடைகளை தீர்த்து பண வருவாய்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்வையாக இருக்க போகுது.
புதிய நட்புகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த 7வது பார்வை அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களால் பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த நட்பால் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், பல முக்கியமான விஷயங்களில் வந்து நமக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 9வது பார்வை. 9வது பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அந்த இடத்துல தான் விழுது, குருவுடைய 7வது பார்வை. ஸோ நம்மளுடைய 9வது வீட்டில் வந்து இந்த பார்வை விடுற காரணத்தினால பாக்கியங்கள் பெருக போகிற காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வாராக்கடன்லாம் வந்து திரும்ப வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அப்படியே வந்து சில்லறையாக ஓடி போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்டி மாதிரி காசு செலவானது, பணம் வந்து பெரிய சிக்கல்கள்லேயே இருந்தது, இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை குருவுடைய பார்வை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதாவது நமக்கு வந்து சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தை சைடு, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா தாத்தா பாட்டிங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டான முறையில் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது, அவங்களுடைய கிரியை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறது, அவங்களுக்காக பண்ணுவோம் இல்லையா திவசம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்கன்னெலாம் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு காக்காவுக்கு சாதம் வைங்க. நீங்கள் வந்து ஒரு அமாவாசை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கிட்ட ஒரு விளக்கேற்றுங்க, இதை மட்டும் பண்ணினா போதும். இல்லை நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னா யாருக்காவது முடியாதவங்களுக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா பித்ரு வழியில் வரக்கூடிய சாபங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஈஸியாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் சார்ந்த தொழில் ஏதாவது ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிஸ்னஸ் நம்ம கைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் இருக்குது. அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை விழுற காரணத்தினால நமக்கு குருவுடைய பார்வை 9வது பார்வையாக விழுது. லாபஸ்தானத்தில் வந்து குரு பார்வை விழுற காரணம் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பண வருவாய்களை ஈட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர் வருமானங்கள், உபரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வரவுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமைய போகுது. வீடு மாற்றம் செய்யக்கூடியது, வேலையில் பலவிதமான நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அப்படின்னு சொன்னாலே சம்பள உயர்வு அப்படின்றத தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குருவுடைய பார்வை ரொம்ப ஸ்பெஷலாக விழக்கூடியது இந்த 9வது பார்வை. இந்த 9வது பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ லாபஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் எல்லாத்துக்காகவுமே போராட்டமாகவே இருந்ததே வாழ்க்கை, என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு கேள்விக்குறியோடு இருந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை விழுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வாய்ப்புகள், என்னென்ன வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் வருதோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நமக்கு விஷயங்கள் ஏதாவது நல்லதாக வருதுன்னும் போது நம்ம தான் அதை அழகாக பிடிச்சிக்கணும். அதை மட்டும் நீங்கள் மைண்டு வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. வாய்ப்புகளை கை நழுவ விடாதீங்க. இதை செஞ்சால் போதுமானது. அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன்கள் இது எல்லாத்தையுமே தீர்த்துட்டு ஒரு நிலையான வருமானத்தோடு உட்காருவீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கக்கூடியது ஒரு சூழ்நிலை. அதாவது நெத்திக்கு திலகமிடுதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமமோ விபூதியோ இல்லை சந்தனமோ ஏதாவது ஒரு விஷயம் மங்கள பொருட்களை நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா குருவுடைய பார்வை அப்படின்றது பூரணமாக கிடைக்கும். எப்பயுமே நம்ம நல்ல விஷயங்கள் வருதுன்னா அதை ஈர்க்கிறதுக்கு நம்ம தயாராக வச்சுக்கணும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் செய்ய பழகிக்கோங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தருக்கு நம்ம உணவு கொடுத்தாலே போதுமானது. அது பலவிதமான நன்மைகளையும் புண்ணியங்களையும் சேர்த்து கொடுக்க வல்லது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.